السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى ولكم في القرآن العليم وفي الفرقان المجيد. بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العليم. وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات أو قال عليه الصلاة والسلام. எல்லா புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. நம்ம ஈரின் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறைகளை வழிதவறாமல் பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபாட்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லோர்கள், நல்லடியார்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸிலே ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாஹ்வால் கண்ணியமாக்கப்பட்ட ஒரு ரமலானுடைய மாதத்தில் இரண்டாவது ஜும்மாவில் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை எல்லாம் இங்கு ஒன்று சேர்த்து வைத்ததை போன்று உயர்ந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்தல் புரிவானாக. இன்றைய நாளை பரக்கத்து நிறைந்த நாளாக ஆக்கியல் புரிவானாக. இன்றைய நாளிலே ஏற்படக்கூடிய எல்லா வகையான தீங்குகளை விட்டும், பேராபத்துக்களை விட்டும், பலா முசீபத்திலை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தர்களையும் பாதுகாப்பானாக. நம் அனைவருக்கும் ஆரோக்கியமான வாழ்வை தந்த புரிவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், செலவினங்கள், சிரமங்களிலிருந்து அல்லாஹ் நம்மை எல்லாம் முழுமையான முறையில் பாதுகாப்பானாக. நாம் மரணிக்கிற நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமா சொல்லி மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களும், குறிப்பாக எல்லா முஸ்லிம்களும் சொர்க்கத்தை நேசிப்போம், சொர்க்கத்தை ஆசைப்படுவோம், சொர்க்கத்தை விரும்புவோம். அல்லாட்ட நம்ம கேட்கும் பொழுது, துவா செய்யும் பொழுது அல்லாட்ட போய் அல்லாஹ் எங்களுக்கு உயர்ந்த சொர்க்கத்தை தா, அல்லாஹ் எங்களுக்கு உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்தை தான்னு சொல்லி ஆசைப்படுவோம், அல்லாட்ட கேட்போம். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொல்லுவாங்க, நாமெல்லாம் சொர்க்கத்தை ஆசைப்படுறோம், சொர்க்கத்தை அல்லாட்ட கேட்குறோம், சொர்க்கத்தை அல்லாட்ட விரும்புகிறோம். ஆனால் சொர்க்கம் 4 நபர்களை நேசிக்கிறது. நாமெல்லாம் சொர்க்கத்தை கேட்குறோம், ஆனால் அந்த சொர்க்கம் 4 நபர்களை நேசிக்கிறது, 4 நபர்களை பிரியப்படுகிறது, நீ என்னிடத்தில் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அந்த 4 நபர்கள் யார்? சொர்க்கம் நேசிக்கக்கூடிய அந்த 4 நபர்கள் யார் என்பதை இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவின் மூலமாக பார்ப்போம். அருமையான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, சொர்க்கம் நேசிக்கக்கூடிய 4 நபர்களில் முதலாவது நபர் யார் என்றால் தாலில் குரான். குரானை ஓதக்கூடிய நபர்களை சொர்க்கம் நேசிக்கிறது. குரான் நம்ம ஓதிக்கிட்டே இருக்கிறோம், குரான் நம்ம தொடர்ந்து ஓதுறோம் அப்படின்னா அந்த நபர்களை சொர்க்கம் நேசிக்க, நீ என்னிடத்தில் வர வேணும், நீ என்னிடத்தில் வர வேண்டும் என்று சொர்க்கம் ஆசைப்படுகிறது, சொர்க்கம் நேசிக்கிறது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. பொதுவா ஒரு ரமலானுடைய மாதத்தில் தான் குரான் இறங்குச்சு. ரமலானுடைய மாதத்தில் தான் குரான் இறங்குச்சு. குரான் எதோடையெல்லாம் தொடர்பு இருக்கோ அதுக்குள்ள சிறப்பு. ரமலானுடைய மாதம் சிறப்பு, ரமலான் இறங்கிய லைலத்துல் கத்ர் இரவு சிறப்பு, ரசூலுல்லாஹ்வுக்கு இறங்கினதுனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சிறப்பு. எப்படி குரான் எந்த இடத்துல எல்லாம் தொடர்புடையதாக இருக்கிறதோ அதெல்லாம் சிறப்புக்குரியதாக மாறுகிறது என்பதாக நம்ம பார்க்குறோமே. ஒரு முஸ்லீமா இருந்து எனக்கு குரான் ஓத தெரியல அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம வெட்கப்படணும். முஸ்லீமா இருக்கிறோம் அப்படின்னா எனக்கு குரான் ஓத தெரியாதுன்னு சர்வசாதாரணமா சொல்றோம். அதுக்கு முயற்சி செஞ்சா அதுக்கான கூலி அல்லாஹ் நிச்சயமா தருவான். நிறைய பேர் முயற்சி செஞ்சு குரானை முடிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா நாம என்ன செய்யறோம், நிறைய பேர் வயசு 40, 50, 60 ஆயிட்டு எனக்கு இன்னும் ஓத தெரியாது, குரானு ஓத தெரியாதுன்னு சொல்லி சர்வசாதாரணமா சொல்லுவோம். அதுக்கான முயற்சி செஞ்சா அதுக்கான கூலி அல்லாஹ் நிச்சயம் தரும். அருமையானவர்களே, குரானு சாதாரணமானதல்ல. குரானை பார்த்தா நன்மை, குரானை பார்க்கறது நன்மை, குரானை கேட்கறது நன்மை, குரானை ஓதுறது நன்மை, குரானை சிந்திக்கிறது நன்மை, குரானை எடுத்து வச்சாலே அந்த நன்மை. எந்த அளவுக்குண்டா, எந்த வீட்டில் குரான் ஓதப்படுகிறதோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, எந்த வீட்டுல, எந்த கடையில, எந்த இடத்துல குரான் ஓதப்படுகிறதோ அந்த இடத்தை விட்டு சைத்தான் வெறுண்டோடுகிறான். அந்த இடத்துல சைத்தானுக்கு வேலை இல்லை. அந்த இடத்தில்
மலக்குமாருடைய வருகை சூழ்ந்து கொண்டிருப்பார். குர்ஆன் ஓதக்கூடிய இடத்துல மலக்குமார் அந்த இடத்தை சூழ்ந்து கொள்வார்கள் என்பதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அதனால ஒரு முஸ்லீமா இருந்து எனக்கு குர்ஆன் ஓத தெரியாதுன்னு சொல்லாம அதுக்கான முயற்சி செஞ்சோம்டா அதனுடைய நன்மைகள் அதிகமா இருக்கு. ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, குர்ஆன் ஓதுறோம் அப்படின்னா அலிஃப் லாம் மீம் நடா ஒரு எழுத்துக்கு 10 நன்மை, ஒரு எழுத்துக்கு 10 நன்மையை தரண்டா. குர்ஆன்ல எத்தனை ஆயிரம் எழுத்து இருக்கு, எத்தனை லட்சம் எழுத்து இருக்கு, அதுக்கான கூலிங்கிறது எண்ணவே முடியாது. அவ்வளோ நன்மையை அல்லாஹ் தரான். அதே நேரத்துல குர்ஆன் ஓதுனா அல்லாஹ்க்கு மனசுக்கு நிம்மதியை தரான், சந்தோஷம் தரான், மகிழ்ச்சியை தரான், கவலையை விட்டு போக்குறான். குர்ஆன் ஓதும்போது நம்முடைய கவலைகள்லாம் இல்லாம போயிடும். அல்லாஹ் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அந்த இடத்துல தரான். அந்த இடத்துல மலக்குமார்களுடைய சூழ்ந்து கொள்வார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. ஒரு ஹதீஸ் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். உஸைத் பின் ஹுலைர் என்கிற சஹாபி, உஸைத் பின் ஹுலைர் என்கிற சஹாபி என்ன செய்யறாங்கன்னா வீட்டுல உட்கார்ந்து குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. ஓதக்கூடிய நேரத்துல அவங்க வீட்டுக்கு வெளியே நிக்கிற குதிரை மிரளுது. குர்ஆன் ஓத ஆரம்பிச்சா குதிரை மிரள ஆரம்பிக்குது, துள்ள ஆரம்பிக்குது. உடனே குர்ஆன் ஓதுற நிப்பாட்டிட்டு வெளியே இருந்து பாக்குறாங்க. குதிரை சரியாயிடுது, துள்ள மாட்டுக்கு, மிரள மாட்டுக்கு, அமைதியா நிக்குது. மறுபடியும் குர்ஆன் ஓத ஆரம்பிக்கிறாங்க, மிரள ஆரம்பிக்குது. எப்படி தொடர்ந்து ஓத ஆரம்பிச்சா மிரளுது, வெளியே பார்த்தா குதிரை அமைதியா நிக்குது. எப்படி தொடர்ந்து ஓதும் பொழுது அவங்களுக்கு என்ன பயன்டா, குதிரைக்கு பக்கத்துல அவங்களுடைய பையன் யஹ்யா தூங்கி கிடந்தாரு. குழந்தையை மிதிச்சிருமோ, குதிரை மிரளும் போது குழந்தையை மிதிச்சிருமோன்னு பயந்து போய் குர்ஆன் ஓதுறதை நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டிட்டு வெளியே பாக்குறாங்க, மேக கூட்டத்தை ஒளி நிறைந்த ஒரு மேகக்கூட்டம் மேல நோக்கி போய்கிட்டே இருக்கு. இதை பார்த்த உடனே ஆச்சரியப்பட்டு அதிகாலை சுபு தொழக்கூடிய வரக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹ்ட்ட உஸைத் பின் ஹுலைர் ரலியல்லாஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், குர்ஆன் ஓதிக்கிட்டே இருந்தேன், இரவு நேரத்துல நான் குர்ஆன் ஓதிக்கிட்டே இருந்தேன். ஓதும் பொழுது குதிரை மிரள ஆரம்பிச்சுட்டு, ஓதுறத நிப்பாட்டிட்டா குதிரை சரியாயிருது, ஓத ஆரம்பிச்சா குதிரை மிரள ஆரம்பிக்குது. சொன்னும் போது மேகத்துல ஒரு ஒளி நிறைந்த ஒரு மேகம் கூட்டு மேல போறதை நான் பார்த்து யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உஸைதே, நீ குர்ஆனை தொடர்ந்து ஓதிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீ அந்த மலக்குமார்கள் அந்த ஒளி நிறைந்த மேகம் கூட்டங்கிறது மலக்குமார்கள் நீ ஓதுறதை பார்த்து மலக்குமாரோட கூட்டம் உன்னுடைய வீட்டுக்கு இறங்கி வந்துச்சு. நீ தொடர்ந்து ஓதிக்கிட்டே இருந்தீங்கன்னா சுபூ தொழுகைக்காக வரக்கூடிய எல்லா சஹாபாட்களும் மலக்குமாரக்கூடிய காணக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. முதல் விஷயமா சொர்க்கம் நேசிக்கக்கூடிய முதல் மனிதர் யாருன்னா குர்ஆன் ஓதக்கூடிய மனிதர்களை சொர்க்கம் நேசிக்குது. குர்ஆன்ங்கிறது சாதாரணமானதல்ல. குர்ஆனை நம்ம ஓதுறோம் அப்படின்னா பல்வேறு நன்மைகள் உண்டு, பல்வேறு சிறப்புகள் உண்டு. அல்லாஹ் உள்ளத்துக்கு நிம்மதியை தரான். குர்ஆன் ஓதக்கூடிய இடத்துல ஷைத்தான் இருக்க மாட்டான். வீட்டுல ஓதுறோமா, அந்த வீட்டுல ஷைத்தானுடைய வருகை இருக்காது, மலக்குமாருடைய வருகை இருக்கும். ஆக குர்ஆன் சொர்க்கம் நேசிக்கக்கூடிய முதல் மனிதர் குர்ஆன் ஓதக்கூடிய மனிதர் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பாங்க. இரண்டாவது மனிதர் யார்? சொர்க்கம், எல்லாரும் சொர்க்கத்துக்கு ஆசைப்படுறோம், சொர்க்கத்தை விரும்புறோம், சொர்க்கத்தை நேசிக்கிறோம். ஆனா சொர்க்கம் 4 நபர்களை நேசிக்கிறது. அதில் முதல் நபர் அத்தாலியில் குர்ஆன் ஓதக்கூடிய நபர்களை சொர்க்கம் நேசிக்கிறது என்று ரசூலுல்லாஹ் முதலாவது சொன்னாங்க. இரண்டாவது விஷயம் ஹாஃபிலுல் லிசான், தன்னுடைய நாவை பாதுகாக்கக்கூடிய நபர்களை சொர்க்கம் நேசிக்கிறது. நம்ம நாவை கொண்டு கண்டழுது பொய் பேசுறோம், புறம் பேசுறோம் அப்படின்னா அதை கொண்டு நரகத்தை அல்லாஹ் தருவான். அதே நேரத்தில் நல்லது பேசுறோம், குர்ஆன் ஓதுறோம், அல்லாஹ் திக்ர் செய்றோம், நல்ல பேச்சுக்களை பேசுறோம்டா அதன் மூலியமா அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான். அதே நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யாரு தன்னுடைய நாவை பேணி பாதுகாத்துக் கொள்கிறாரோ அவர்களை சொர்க்கம் நேசிக்கிறது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யாரு 2 தாடைகளுக்கு மத்தியில் உள்ள நாவையும், யாரு 2 தாடைகளுக்கு மத்தியில் உள்ள நாவையும் 2 தொடைகளுக்கு மத்தியில் உள்ள உறுப்பையும் பாதுகாத்துக் கொள்கிறாரோ, 2 தாடைகளுக்கு மத்தியில் உள்ள நாவையும் 2 தொடைகளுக்கு மத்தியில் உள்ள உறுப்பையும் யார் பேணி பாதுகாத்துக் கொள்கிறாரோ அவர் சொர்க்கம் செல்வதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, சுபச்செய்தி, ரசூலுல்லாஹ்வுடைய சுபச்செய்தி என்னன்னா, யாரு 2 நாவையும் 2 தாடைகளுக்கு மத்தியில் உள்ள நாவையும் 2 தொடைகளுக்கு மத்தியில் உள்ள உறுப்பையும் பேணி பாதுகாத்துக் கொள்கிறாரோ அவர் சொர்க்கம் செல்வதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கெட்ட பேச்சுக்கள் பேசக்கூடாது, அந்த உறுப்புகளோட கெட்ட செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடாது. அப்படி இல்லாம தன்னுடைய நாவையும் தன்னுடைய உறுப்பையும் பாதுகாத்து கொண்டால் சொர்க்கம் செல்வதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிறார் என்பதாக இந்த ஹதீஸில் சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு வரலாறு, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு அடிமையா இருக்கக்கூடிய நேரத்துல ஒருத்தட்ட வேலை செஞ்சாங்க. அந்த ஒரு எஜமானன்ட்ட வேலை செஞ்சாங்க. வேலை செய்யக்கூடிய நேரத்தில் அந்த எஜமானன் சொல்வாரு, ஒரு ஆட்டை அறுத்து அந்த ஆட்டுல இருக்கக்கூடிய நல்ல 2 உறுப்புகளை கொண்டு வா. ஒரு ஆடை அறுத்து அந்த ஆட்டுல இருக்கக்கூடிய 2 நல்ல உறுப்புகளை கொண்டு வான்னு சொல்லி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லுவாங்க. சொன்ன உடனே
லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு ஆட்டை அறுப்பாங்க. ஆட்டை அறுத்து இதயத்தையும் நாவையும் கொண்டு வருவாங்க. இந்த ஆட்டில் இருக்கக்கூடிய நல்ல உறுப்பு எதுண்டா இதயமும் நாவும் சொல்லி எஜமானன்ட்ட கொடுப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த எஜமானன் சொல்வாரு, லுக்மானே ஒரு ஆட்டை அறுத்து ஆட்டில் இருக்கக்கூடிய மிக மோசமான உறுப்பை கொண்டு வா, மிக மோசமான உறுப்பை கொண்டு வான்னு சொல்லும் பொழுது லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஆட்டை அறுப்பாங்க. ஆட்டை அறுத்துட்டு இதயத்தையும் நாவையும் கொண்டு வருவாங்க. கொண்டு வந்தது அதான் மோசமான உறுப்பை கொண்டு வான்னு சொல்லும்போது நாவையும் இதயத்தையும் கொண்டு வரும் பொழுது எஜமானன் கேட்பாரு, என்னப்பா நல்ல உறுப்பா கொண்டு வான்னு சொல்லும் பொழுது இதயத்தையும் நாவையும் கொண்டு வந்த, மிக மோசமான கெட்ட உறுப்பை கொண்டு வான்னு சொல்லும் பொழுதும் அதே மாதிரி இதயத்தையும் நாவையும் கொண்டு வர என்ன காரணம்னு கேட்கும் பொழுது லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, ஒரு மனிதனுக்கு இந்த இதயமும் நாவும் சரியாகிவிட்டால் அவன் சரியாகி விடுவான். இதய நாள் நம்ம எண்ணம் நல்லா சரியா இருந்துச்சு, நம்முடைய பேச்சு நல்ல பேச்சா இருந்துச்சா அவன் நல்லவன் சரியானவன். அதே நேரத்துல நம்முடைய இதயம் கெட்டு போச்சு, நம்முடைய எண்ணம் கெட்ட எண்ணமா இருக்கு, நம்முடைய பேச்சு மோசமான பேச்சா இருக்குண்டா அவனை விட மிக மோசமான யாரும் இல்லை என்பதற்காக ஒரு உதாரணம் சொன்னதாக வரலாறுல பார்க்க ரம்யானவர்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது ஒரு ஹதீஸ்ல அழகா சொல்லுவாங்க, மன்கான் யோமின் பில்லாஹி வல் யோமில் ஆஹிரி, யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டுள்ளார்களோ, யாரு அல்லாஹ்வையும் மறுமை நாளை நம்பியிருக்கிறார்களோ ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் பேசினால் நல்லது பேசினா நல்லது பேசணும், அல்லது அவ எஸ்மூத் வாய் மூடி அமைதியாக இருந்து கொள்ளட்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. நம்ம பேசினா நல்லது பேசணும், அல்லது கெட்ட பேச்சுக்களை விட்டு புறம் பேசுறதை விட்டு பொய் பேசுறதை விட்டு அவதூற பரப்புறதை விட்டு அந்த கெட்ட செயல்களை விட்டு நம்ம எப்பவுமே பாதுகாத்துக்கணும். நல்ல பேச்சுக்களை பேசுறோம்னா சொர்க்கம் விரும்பக்கூடிய நபர்களாக நம்ம இருக்கலாம் என்பதாக ஹதீஸ் எல்லாம் பார்க்குறோம். ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது எல்லாரும் சொர்க்கத்தை நேசிக்கிறோம், ஆனால் சொர்க்கம் நேசிக்கக்கூடிய மனிதர்கள் 4. ஒன்று, குர்ஆன் ஓதக்கூடிய நபர்களை சொர்க்கம் நேசிக்கிறது. 2வது, தன்னுடைய நாவை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய நபர்களை சொர்க்கம் நேசிக்கிறது. 3வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, முத்தியிமுல் ஜீரான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசித்தவர்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய நபர்களுக்கு சொர்க்கம் நேசிக்கிறது. பசித்தவர்களுக்கு நம்ம உணவு கொடுக்குறோம்டா அந்த நபர்களை சொர்க்கம் நேசிக்கிறது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. நம்மளாம் சாதாரண நினைப்போம், உணவு கொடுக்கறதே பெரிய விஷயமா, ஒரு பேரிச்சம்பழம் கொடுக்கறது ஒரு பெரிய விஷயமா, தண்ணீர் கொடுக்கறது பெரிய விஷயமா நாம நினைக்கலாம். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு பேரிச்சம்பழ துண்டையாவது கொடுத்து தர்மம் கொடுத்து நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்க. பேரிச்சம்பழம் துண்டு தான், ஒரு சின்ன ஒரு பேரிச்சம்பழம் தானே, இதுல இருந்து என்ன கிடைக்க போதும் நாம நினைக்கலாம். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது ஒரு பேரிச்சம்பழ துண்டை தர்மம் கொடுத்தாவது நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அவன் பசித்தல் உணவு கொடுக்கறது சொர்க்கம் நேசிக்கும். நாம சொர்க்கத்தை நேசிக்கிறோம், ஆனா சொர்க்கம் 4 நபர்களை நேசிக்கும். குர்ஆன் ஓதக்கூடிய நபர்களை சொர்க்கம் நேசிக்கும். அதே தன்னுடைய நாவை பேணி பாதுகாக்க கொள்ளக்கூடியவர்களை சொர்க்கம் நேசிக்கும். 3வது, பசித்தவர்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய நபர்களை சொர்க்கம் நேசிக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு நாள் ஒரு சஹாபாக்கள்லாம் வந்து கேட்கறாங்க, யா ரசூலல்லாஹ் அயில் இஸ்லாமி ஹைருன், இஸ்லாத்துல சிறந்த செயல் எது? யா ரசூலல்லாஹ் இஸ்லாத்துல சிறந்த செயல் எது அப்படின்னு கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, ஸகாத் கொடுக்கிறது, ஹஜ்ஜி செய்யறது, உம்ரா செய்யறது அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி என்னன்னா, பசித்தவர்களுக்கு உணவு கொடுக்கிறது. இஸ்லாத்துல ஆக சிறந்த செயல், சிறந்த வணக்கம் எது அப்படின்னு சொல்லும் பொழுது பசித்தவர்களுக்கு உணவு கொடுக்கிறது சிறந்த செயல். அடுத்தவர் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் சலாத்தை முந்தி சொல்வது இஸ்லாத்துல சிறந்த செயல். இஸ்லாத்துல சிறந்த செயல் எது, சிறந்த வணக்கம் எதுன்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, பசித்தவர்களுக்கு உணவு கொடுக்கிறது சிறந்த செயல். அதே நேரத்துல உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் சலாத்தை முந்தி சொல்வது இஸ்லாத்துல சிறந்த செயல் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அதே அருமையானவர்களே, அதே போன்று சஹாபாக்கள் எப்படிலாம் இருந்திருக்காங்க உணவு கொடுக்கக்கூடிய விஷயத்துல, ரசூலுல்லாஹ் நபிமார்கள் சோதாக்கள் எப்படிலாம் இருந்திருக்காங்கன்னு வரலாறு பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும். ரசூலுல்லாஹ் பல நாள் பசியோடு இருந்திருக்காங்க, பட்டினியோடு இருந்திருக்காங்க. ஆனா யாரும் கேட்டா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, இருந்தா கண்டிப்பா கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மஜ்லிஸ்ல சபையில பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல ஒருத்தர் வராரு, வந்து யா ரசூலல்லாஹ் ரொம்ப பசிக்குது, யா ரசூலல்லாஹ் ரொம்ப பசிக்குது, சாப்பிட்டு பல நாள் ஆச்சு, உணவு இருந்தா கொடுங்க, உணவு இருந்தா கொடுங்கன்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் விசாரிக்கிறாங்க, வீட்லயும் ரசூலுல்லாஹ் இல்லை, வீட்டுல எதுவுமே இல்லை, ரசூலுல்லாஹ்வும் சாப்பிட்டு பல நாள் ஆச்சு. ஆனா அந்த நேரத்துல பசின்னு வந்து கேட்டாரு, அவருக்கு ஏதாச்சும் உணவு கொடுக்கணும்னு சொல்லி சபையில சொல்றாங்க, இது என்னுடைய விருந்தாளி, வந்தவர் என்னுடைய விருந்தாளி, இவரை கண்ணியப்படுத்தக்கூடிய நபர் யார், இவர்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய நபர் யாருன்னு கேட்கும் பொழுது அந்த கூட்டத்திலிருந்து ஒரு சஹாபி அபு தல்ஹா ரலியல்லாஹு எந்திக்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் இவரை இந்த விருந்தாளியை நான் கூட்டிட்டு போறேன், இவருக்கு நான் சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அபு தல்ஹா ரலியல்லாஹு அந்த மனிதரை, அந்த பசியோடு வந்த நபரை கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வீடு வர்றதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள வேகமா போறாங்க. வீட்டுக்குள்ள போயிட்டு மனைவிட்டு சொல்றாங்க,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய விருந்தாளி, ரசூலுல்லாஹ்வுடைய விருந்தாளியை நான் கூட்டிட்டு வரேன், ரசூலுல்லாஹ்வுடைய விருந்தாளியை நான் கூட்டிட்டு வரேன். எதையுமே மறைச்சு வைக்கக்கூடாது, எந்த உணவையும் நீ மறைச்சு வைக்கக்கூடாது, இருக்கிற எல்லா உணவையும் எடுத்து வை அப்படின்னு சொல்ற போது அந்த மனைவி சொன்னாங்க, என்னுடைய அருமை கணவரே, நானும் பசியோடு தான் இருக்கேன், எனக்கு உணவு இல்லை, நீங்களும் பசியோடு தான் இருக்கீங்க, உங்களுக்கும் உணவு இல்லை, வீட்டில் உங்களுக்கும் உணவு இல்லை, எனக்கும் சாப்பாடு இல்லை, உங்களுக்கும் சாப்பாடு இல்லை, நம்மளுடைய குழந்தைக்கான கொஞ்சம் போல உணவு தான் இருக்கு, நம்முடைய குழந்தைக்கான கொஞ்சம் போல உணவு மட்டும்தான் இருக்கு, வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லும் பொழுது அபூ தல்ஹா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, நம்முடைய குழந்தையை தூங்க வச்சிருக்கு, எப்படியாச்சு குழந்தையை தூங்க வச்சிருக்கு, வந்தது ரசூலுல்லாஹ்வுடைய விருந்தாளி, அவங்களுக்கு பசியார கொடுக்கணும், உணவு கொடுக்கணும், அதனால சொல்லி குழந்தையை தூங்க வச்சிருன்னு சொல்லி அபூ தல்ஹா மனைவிட்டு சொன்னாங்க. சொன்ன உடனே குழந்தையை தூங்கி வச்சுட்டு உணவு கொண்டு வந்து வைக்கிறாங்க. வைக்கும் பொழுது அபூ தல்ஹா சொல்றாங்க, நீ விளக்க சரி செய்யறது மாதிரி சரி செஞ்சு விளக்க அணைச்சிரு, வந்தவர் நான் அவரோட சாப்பிட்ற மாதிரி சைக்கினை செய்யறேன், அவர் கூட சாப்பிட்றது மாதிரி சாப்பிடுதேன், வந்தவர் நல்லா திருப்தியா சாப்பிட்டு போட்டுன்னு சொல்லி அபூ தல்ஹா சொல்றாங்க. அதே மாதிரி மனைவி நினைச்சாங்க, விளக்கு அணைக்கிற மாதிரி விளக்கு அணைச்சி விட்டுதாங்க, வந்தவர் திருப்தியா சாப்பிட்டு போறாங்க. இந்த செய்தியை அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சி, அவங்களுக்கே சாப்பாடு இல்லை, இப்ப நாம கொடுப்போமா, நாம பசியோடு இருக்கோம், நம்மளுக்கே சாப்பாடு இல்லை, அடுத்தவங்க வந்து கேட்கறாங்க, நம்மளுடைய பிள்ளைக்கு மட்டும்தான் சாப்பாடு இருக்கு, அதை நம்ம கொடுப்போமான்னு யோசிச்சு பார்த்தா சத்தியமா கொடுக்க மாட்டோம், அப்படிலாம் அந்த மனசு வராது. ஆனா சஹாபாக்கள் தான் பசியோடு இருந்தாலும், தன்னுடைய மனைவி பசியோடு இருந்தாலும், தன்னுடைய பிள்ளைகள் பசியா இருந்தாலும், வந்தவர் நல்ல முறையில் சாப்பிட்டு போகட்டும் அந்த எண்ணத்தோட வந்தவருக்கு உணவு கொடுத்தாங்க. அதான் சொர்க்கம் நேசிக்கக்கூடிய நபர்கள்ல ஒரு நபராக, உணவு கொடுக்கக்கூடிய நபர்களை சொர்க்கம் நேசிக்கிறேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அந்த அல்லாஹ் அந்த விஷயம் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சிடும். அவரே பட்டியல் இருக்காரு, வீட்டில் பட்னியா இருக்கு, குழந்தைகள்லாம் பட்னியா இருக்கக்கூடிய நேரத்துல வந்தவருக்கு உணவு கொடுக்கறத பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்பட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஆயத்தை இறக்கி இந்த நபர் இப்படி எல்லாம் செஞ்சாங்கன்னு சொல்லி அல்லாஹ் சந்தோஷப்பட்டதா அந்த செய்தி அல்லாஹ் தஆலா சொன்னதாக ஹதீஸ்ல வரலாறுல பார்க்க ரம்யானவர்களே. ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது உணவு கொடுக்கறது பெரிய விஷயம். உணவு கொடுக்கறதுனால நம்ம கொஞ்சமா இருக்கட்டும், ஒரு பேரிச்சம்பழமா இருக்கட்டும், ஒரு தண்ணீரா இருக்கட்டும், கொடுக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய பொருத்தமும் கிடைக்கும், சொர்க்கமும் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய நெருக்கமும் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய சொர்க்கமும் கிடைக்கும் என்பதாக ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க. நாளை மறுமை நாள்ல ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நாளை மறுமை நாள்ல அல்லாஹ் ஒரு சில நபர்களை விசாரிப்பான், ஒரு சில நபர்களை விசாரிப்பான். முதல் நபரை விசாரிக்கும் பொழுது அல்லாஹ் கேட்பான், அப்ப நான் பசியோடு இருந்தேனே, எனக்கு எதுக்கு உணவு கொடுக்கலப்பா, சாப்பாடு தரல அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஒரு மனிதன் கேட்பான். அப்ப அந்த மனிதர் சொல்வார், யா அல்லாஹ், நீனே ராசிக், எல்லாருக்கும் உணவு கொடுக்கக்கூடிய நீ, உனக்கு எப்படி நான் உணவு கொடுக்க முடியும், உனக்கு எப்படி சாப்பாடு கொடுக்க முடியும் அப்படின்ட்டு அல்லாஹ்ட்ட அவர் கேட்பார். அப்ப அல்லாஹ் சொல்வான், இந்த அடியா உன் வீட்டுல வந்து பசின்னு சாப்பாடு கேட்டான், இந்த அடியா உன் வீட்டுக்கு முன்னாடி வந்து சாப்பாடு இருந்தா கொடுங்க பசிக்குதுன்னு சொல்லி கேட்டான். அந்த நேரத்துல அந்த அடியானை நீ கண்ணியப்படுத்தினால், அந்த அடியானுக்கு நீ உணவு கொடுத்திருந்தால் அந்த இடத்தில் என்னுடைய பொருத்தம் கிடைச்சிருக்கும், அந்த இடத்துல நான் ஒன்னு என்னுடைய பொருத்தம் கிடைச்சிருக்கும்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொன்னதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து அல்லாஹ் கேட்பான், நான் தாகமா இருந்தேனே, எனக்கு தண்ணி கொடுக்கல, தாகமா இருந்தேன், எனக்கு எதுக்கு தண்ணி கொடுக்கலன்னு சொல்லி அல்லாஹ் கேட்கும் பொழுது அல்லாஹ்ட்ட அந்த மனிதர் கேட்பாரு, யா அல்லாஹ், நீ எப்படி உனக்கு எப்படி தாகம் எடுக்கும், உனக்கு எப்படி நான் தண்ணீர் கொடுக்க முடியும்னு சொல்லும்போது அல்லாஹ் சொல்லுவான், இந்த அடியா உன் வீட்டுல வந்து தண்ணி தாகமா இருக்குன்னு சொல்லி தண்ணி கேட்டான், அந்த அடியானுக்கு நீ தண்ணி கொடுத்திருந்தால் அந்த இடத்தில் என்னுடைய பொருத்தம் உனக்கு கிடைச்சிருக்கும், என்னுடைய பொருத்தம் உனக்கு கிடைச்சிருக்கு என்பதாக அல்லாஹ் தஆலா சொன்னதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி மூணாவது அந்த மனிதர்கிட்ட அல்லாஹ் கேட்பான், நான் நோயுற்று இருந்தேனே, நோயால பாதிக்கப்பட்டு இருந்தேனே, அந்த நேரத்துல ஏன் என்னை நலம் விசாரிக்க வரல, நோய் விசாரிக்க வரலன்னு கேட்கும் பொழுது அந்த மனிதர் சொல்வார், யா அல்லாஹ், உன்னை எப்படி நலம் விசாரிக்க முடியும், உனக்கு எப்படி நோய் வந்துச்சுன்னு கேட்கும்பொழுது அவர் சொல்வார், அல்லாஹ் சொல்லுவான், இந்த அடியான் உன் வீட்டு பக்கத்துலயோ, உன் வீட்லயோ, உன் ஊர்லயோ இந்த அடியான் நோயில சிரமப்பட்டு படுத்த படுக்கையில கிடந்தான், அந்த அடியானை போய் நீ நல விசாரித்தால், நோய் விசாரித்தால், சர்ப பொறுமையா இருங்க, கவலைப்படாதீங்கன்னு ஆறுதல் சொன்னா அந்த இடத்தில் என்னுடைய பொருத்தம் கிடைச்சிருக்கு என்பதாக அல்லாஹ் தஆலா சொன்னதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உணவு கொடுக்கறதுனால அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும். யாராவது தண்ணி தாகங்கன்னு கேட்கறாங்க, தண்ணி கொடுத்தா அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும். யாராச்சும் நோயிலா சிரமப்பட்டு இருக்கிறாங்கன்னா அவங்கள போய் நலம் விசாரிக்கிறது அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சது ஹதீஸ்ல பார்க்க அருமையானவர்கள். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போறாங்க. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போன உடனே மக்களுக்கு சொன்ன செய்தி என்னன்னா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்சுஸ் ஸலாம பைனக்கும், 4 விஷயத்தை சொன்னாங்க. முதல் விஷயமா ரசூலுல்லாஹ் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போன உடனே அந்த மக்களுக்கு சொன்ன விஷயம், அப்சுஸ் ஸலாம பைனக்கும், சலாம பரப்புங்க, பார்த்தவங்க அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாம் சொல்லி சலாத்தை பரப்புங்க, அப்சுஸ் ஸலாம பை, உங்களுக்கு மத்தியில சலாம பரப்புங்க முதல் விஷயம். 2வது பசித்தவர்களுக்கு உணவு கொடுங்க. புது ஊர் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போன உடனே அந்த மக்களுக்கு சொன்ன செய்தி 4 விஷயம் என்னன்னா, முதல் விஷயமா நீங்க அப்சுஸ் ஸலாம பை, உங்களுக்கு மத்தியில சலாம பரப்புங்க. 2வது விஷயம் பசித்தவர்களுக்கு உணவு கொடுங்க. 3வது சொந்த பந்தங்களோடு சேர்ந்து வாழுங்க. ரசூலுல்லாஹ் சொந்த பந்தங்களோடு சேர்ந்து பிரிந்து வாழாதீங்க, சேர்ந்து வாழுங்க. 4வது மக்கள் எல்லாம் தூங்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்துல எழுந்து தஹஜ்ஜுத் தொழுங்க என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த 4 விஷயத்தை யார் செய்யறாங்களோ
நிம்மதியான முறையில் சொர்க்கம் செல்லக்கூடிய வாய்ப்பு நிச்சயமா அவர்கள் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஆக அருமையான பெருமக்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லாரும் சொர்க்கத்தை நேசிக்கிறோம், ஆனால் சொர்க்கம் நேசிக்கக்கூடிய மனிதர்கள் 4 பேர். ஒன்று, குர்ஆன் ஓதக்கூடிய நபர்களை சொர்க்கம் நேசிக்கிறது. 2வது, தன்னுடைய நாவை பேணி பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய நபர்களை சொர்க்கம் நேசிக்கிறது. 3வது, பசித்தவர்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய நபர்களை சொர்க்கம் நேசிக்கிறது. அதே மாதிரி ரமலானுடைய காலங்கிறதுனால ஒரு சிறப்பு என்னன்னா, நம்ம நோன்பாளிகளுக்கு உணவு கொடுக்குறோம். நோன்பாளிகளுக்கு உணவு கொடுக்குறோம், தண்ணீரோ அது பேரிச்சம்பழமோ நோன்பு கஞ்சோ ஏதாச்சும் உணவோ நம்ம கொடுக்குறோம்டா, அதனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நோன்பாளிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய உணவின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னன்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நோன்பாளியினுடைய கூலி அப்படியே கிடைக்கும். நோன்பாளிகளுக்கு நம்ம உணவு கொடுக்குறோம், பேரிச்சம்பழம் கொடுக்குறோம், தண்ணி கொடுக்குறோம், நோன்பு கஞ்சி கொடுக்குறோம்டா, நோன்பு வச்சா என்ன நன்மை கிடைக்குமோ அதே நன்மை உணவு கொடுத்தவருக்கும் அதே போன்று நன்மை கிடைக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவ்வளோ சிறப்பு உணவு கொடுக்கறவருக்கு, அவ்வளோ சிறப்பு இருக்கு. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4வதாக சொன்னாங்க, சொர்க்கம் நேசிக்கும் 4வது மனிதர் யாருன்னு சொன்னா, அஸ்ஸாயிமூன ஃபீ ஷஹ்ரி ரமலான், ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைக்கக்கூடிய நபர்களை சொர்க்கம் நேசிக்கிறது. முதல் மனிதர் குர்ஆன் ஓதக்கூடிய நபர்களை சொர்க்கம் நேசிக்கிறது. தன்னுடைய நாவை பேணி பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய நபர்களை சொர்க்கம் நேசிக்கிறது. பசித்தவர்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய நபர்களை சொர்க்கம் நேசிக்கிறது. 4வது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைக்கக்கூடிய நபர்களை சொர்க்கம் நேசிக்கிறது. நோன்பு எதுக்கு கடமை? நோன்பு எதுக்கு அல்லாஹ் கடமையாக்கியிருக்கா அப்படின்னு பார்த்தா, நிறைய முஸ்லிம்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, நிறைய பேர் எப்படி சொல்லுவாங்கடா, நோன்பு அல்லாஹ் எதுக்கு கடமையாக்கியிருக்கான்னு தெரியுமா? ஏழையினுடைய பசியை உணர்வதற்காக அல்லாஹ் படைச்சிருக்கு. நிறைய பேர் எப்படி சொல்றாங்கடா, ஏழைகளுடைய பசினா என்ன, ஏழைகளுடைய பசி எந்த அளவுக்கு ஏழைகள்லாம் சிரமப்படுறாங்க, பசியோடு இருக்கிறாங்க, அந்த பசியை உணர்வதற்காகத்தான் அல்லாஹ் நோன்பு கடமையாக்கியிருக்கான் அப்படின்னு சொல்லி தவறா பரப்புறாங்க. அப்படியாண்டா அப்படி கிடையாது. அப்படி இருந்துச்சுன்னா அல்லாஹ் எப்படி நோன்பை கடமையாக்கியிருப்பான்டா, பணக்காரங்களுக்கெல்லாம் நோன்பு கடமை, செல்வந்தர்களுக்கெல்லாம் நோன்பு கடமை, ஏழைகளுக்கெல்லாம் நோன்பு கடமை இல்லைன்னு ஒரு அல்லாஹ் ஆக்கியிருப்பான். ஆனா நோன்புங்கிறதுக்கு எல்லாருக்கும், ஒரு முஸ்லிமான ஆண்கள் மீதும் பெண்கள் மீதும் நோன்பு கடமை. அப்ப நோன்பு எதுக்கு தான் கடமைன்னு பார்க்கும்போது அல்லாஹ் தஆலா சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகுன், உங்களுடைய முன்னோர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டதை போன்று உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. யார் எதுக்காகத்தனோ லஅல்லக்கும் தத்தகுன், நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக. இறையச்சம்டா என்ன? இறையச்சம்டா என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு நம்ம நோன்பு வச்சிருக்கோம், யாருமே இல்லை, தனியா ஒரு ரூம்ல இருக்கோம், நோன்பு வச்சிருக்கோம், 2 மணி ஆயிட்டு 3 மணி ஆயிட்டு, கடுமையான பசியா இருக்கு, அல்லது கடுமையான தாகமா இருக்கு. நோன்பு வச்சிருக்கோம், திடீர்னு நல்ல பசி வந்துட்டு தாகமாயிட்டு, உணவு இருக்கு, தண்ணீர் இருக்கு. அந்த நேரத்துல நம்ம தண்ணி குடிப்போமா? குடிக்க போகக்கூடிய நேரத்துல நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, அல்லாஹ் பார்க்கறான், தண்ணி குடிக்கக்கூடாது, நோன்பு வச்சிருக்கோம், அல்லாஹ் பார்க்கறான், நோன்பு சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு அந்த எண்ணம் தான் இறைச்சங்கிறது. எல்லா சூழ்நிலையும் அல்லாஹ் பார்க்கறான் அப்படின்னு சொல்லி தவறா இருக்கட்டும், அல்லாஹ் அந்த நேரத்துல இறைச்ச வரணும். தொழுகிறோமா இறைச்சி வரணும், நோன்பு வைக்கிறோமா இறைச்சி. நோன்பு நமக்கு பெற்றுத்தரக்கூடியது இறைச்சத்தை தான். நோன்பு இறைச்சத்தை பற்றி நம்ம எவ்வளோ தனியாக இருந்தாலும் சரி, பசியாக இருந்தாலும் சாப்பிட மாட்டோம், எவ்வளோ தாகம் இருந்தாலும் குடிக்க மாட்டோம், பொறுத்துக்கிறோம். இன்னும் ஒரு 2 மணி நேரம் இருக்குது, 3 மணி நேரம் இருக்குது, அப்படியே தாங்கி இருந்துக்கிறோம்னு சொல்லி, அதான் இறைச்சங்கிறது. அதனால தான் அல்லாஹ் தஆலா நோன்பு எனக்குரியது, நானே கூலியை கொடுப்பேன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுவாங்க. சொர்க்கம் நேசிக்கக்கூடிய 4வது மனிதர் யாருன்னா, ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைக்கக்கூடிய நபர்களை சொர்க்கம் நேசிக்க. ஆனால் இந்த காலத்தில் எப்படி இருக்கிறாங்க, நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, சின்ன பிள்ளைகள்லாம் வீட்டுகளில் நோன்பு வச்சிருக்கு. 2 வயசு 3, அதாவது 2வது படிக்கிற பிள்ளைகளோ 1வது படிக்கிற பிள்ளைகள் எல்லாம், சின்ன பிள்ளைகள்லாம் குடும்பத்தில் வீட்டில் நிறைய ஊரில் பார்த்தா நிறைய சின்ன பசங்கள்லாம் நோன்பு வச்சிருக்காங்க. ஆனால் பெரியவங்க நோன்பு வச்சிருக்காங்களா வைக்கல, ஏதோ ஒரு காரணம், நோய் இருக்குது, சுகரு 130 இருக்குது, அது நார்மல் தான், கம்மியாக தான் இருக்கும். சுகர் இருக்கு அதனால நோன்பு வைக்கல, பிரஷர் இருக்கு அதனால நோன்பு வைக்கிறேன்னு சொல்லி சப்ப காரணம் நோன்பு வைக்காம இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணத்தை வச்சு நோன்பை வைக்காம இருக்கிறோம். ஆனா சின்ன பிள்ளைகள்லாம் நோன்பு கடமையே இல்லை, சின்ன பசங்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு நோன்பு கடமையே இல்லை. ஆனா அந்த பிள்ளைகள்லாம் நோன்பு வச்சிருக்கிறது ஆசையா இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் ரமலானுடைய மாதத்தை அடைந்து, ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, மெம்பர்படியில் ஏற்பட்டு சொன்னது, யார் ரமலானுடைய மாதத்தில் அடைந்து அந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறலையோ அவன் நாசமடையட்டுமாக. யாரு? ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் ஆமீன் சொன்னாங்கன்னா அந்த துவா அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய சாபத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபத்தையும் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாமுடைய சாபத்தையும் நம்ம வாங்கிடக்கூடாது. ரமலான் மாதத்தை அடைஞ்சா அதை விட சிறந்த, ரமலானுடைய மாதத்தை விட சிறந்த மாதம் எதுவுமே கிடையாது. அல்லாஹ் தஆலா அந்த ரமலானுடைய மாதத்தை எவ்வளோ நன்மையை தரா அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம நிறைய ஹதீஸ்ல கேள்விப்பட்டிருப்போம், ஒரு அமலுக்கு நம்ம செய்யக்கூடிய அமலுக்கு பன்மடங்கா கூலியை தரோம். சுன்னத்து தொழுதா, ஃபர்லு தொழுத நன்மை. ரமலானுடைய மாசத்துல 2 ரக்காத்தோ 4 ரக்காத்தோ சுன்னத்து தொழுகிறோம் அப்படின்னா
மற்ற மாதத்துல நம்ம ஃபர்லு தொழுதா என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை அல்லாஹ் தரான். அதே நேரத்துல ரமலானுடைய மாசத்துல ஃபர்லு தொழுவோம், ஃபஜ்ர் தொழுகிறோம், லுகர் தொழுகிறோம், அசர் தொழுகிறோம் அப்படின்னா 70 மடங்கு ஃபர்லு தொழுத நன்மை அல்லாஹ் தரான். அவ்வளவு சிறப்பு. அதே நேரத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய செய்தி என்னன்னா, ஒரு ரமலான் போது நம்முடைய மறுமையினுடைய வெற்றிக்கும் மன்னரினுடைய வெற்றிக்கும் ஒரு ரமலான் அதை சரியா பயன்படுத்தினோம்டா சைதை விட முந்தி சென்ற ஒரு மனிதர் இருக்கிறார். வரலாறு கேள்விப்பட்டிருப்போம். 2 மனிதர் ஒன்னா வந்திருப்பாங்க, இஸ்லாத்தை ஏற்றிருப்பாங்க. ஒருத்தர் அல்லாஹ்வுடைய ஷஹீதா இருப்பாரு, இன்னொருத்தர் ஒரு வருஷம் கழிச்சு மௌத்தா இருப்பாரு. ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்கும்பொழுது சொல்லுவாங்க, ஒரு வருஷம் வாழ்ந்திருப்பாரு, தொழுதிருப்பாரு, ஒரு ரமலான் அடைஞ்சிருப்பாரு, ஷஹீதை விட சொர்க்கத்திற்கு முந்தி செல்வதற்கு இந்த ஒரு ரமலான் போதுமானது என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்கண்டா. ஒரு ரமலான் அடைஞ்சு அந்த ரமலான் நம்ம சரியா பயன்படுத்திட்டோம், சொர்க்கம் செல்வதற்கு அந்த ரமலான் போதுமா. அருமையான போன வருஷம் நம்ம சிந்திக்க வேண்டிய செய்தினா, போன வருஷம் நம்ம கூட எத்தனை பேர் தொழுதிருப்பாங்க, எத்தனை பேர் நம்ம கூட நோன்பு வச்சிருப்பாங்க, எத்தனை பேர் நோன்பு திறந்திருப்பாங்க, எத்தனையோ இடத்துல ஒன்னா இருந்திருப்போம். ஆனா நம்ம கூட இந்த வருஷம் இல்லை. நிறைய பேர் இந்த ரமலான்ல இல்லை. ஆனா நம்ம அல்லாஹ் ஹயாத்தை நம்ம வச்சிருக்கோம். இந்த வருஷம் நம்ம உயிரோடு இருக்கோம். அடுத்த வருஷம் நான் உயிரோடு இருப்பேன் நான் உறுதியா சொல்ல முடியும். யாருமே நான் அடுத்த வருஷம் ரமலான்ல இருப்பேன் 30 நோன்பு வைப்பேன்னு சொல்லி யாரும் உறுதியா சொல்ல முடியாது. இந்த வருஷம் நான் உறுதியா இருக்கும், இருக்கிற வரையிலும் உறுதியா இருக்கிறோன்னு அந்த ரமலானை சரியா பயன்படுத்தணும், நோன்பு வைக்கணும், அதிகமாக அமல் செய்யணும், குர்ஆனை ஓதணும், திக்ர் செய்யணும். அல்லாஹ் தஆலா இந்த ரமலானை பயன்படுத்தக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி சுருக்கமா, சொர்க்கத்தை எல்லாரும் நேசிக்கிறோம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கத்தை 4 நபர்கள் நேசிக்கும். 4 நபர்களை சொர்க்கம் நேசிக்கும். குர்ஆன் ஓதக்கூடிய நபர்களை சொர்க்கம் நேசிக்கும். தன்னுடைய நாவை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளக்கூடிய நபர்களை சொர்க்கம் நேசிக்கும். 3வது பசித்தவர்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய நபர்களை சொர்க்கம் நேசிக்கும். 4வது ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைக்கக்கூடிய நபர்களை சொர்க்கம் நேசிக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்காம. அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் சொர்க்கம் நேசிக்கக்கூடிய நபர்களாக அல்லாஹ் நம்ம எல்லாம் ஆக்கில் புரிவானாக. சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை அல்லாஹ் நமக்கெல்லாம் தந்தல் புரிவானாக. நம் அறிஞர் நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமா சொல்லி மரணிக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிய தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.